அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். என்டிஏ கூட்டணி கட்சிகளின் புதிய எம்பிக்களுக்கு பிரதமர் மோடியின் இல்லத்தில் தேநீர் விருந்தானது நடைபெறுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். இன்று மாலை 7:15 மணிக்கு மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்க உள்ளார். அதற்கு முன்னதாக இன்று காலை 11:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லத்தில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேநீர் விருந்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை அந்த தேநீர் விருது தொடங்கி இருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. என்டிஏ கட்சியினுடைய அந்த கூட்டணி கட்சியினுடைய புதிய எம்பிக்களுக்கு பிரதமர் மோடியின் இல்லத்தில் தேநீர் விருந்து நடைபெற்று வருகிறது. என்டிஏ கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் பிரதமர் இல்லத்திற்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார்கள். சிராக் பஸ்வான், சிவராஜ் சிங் சௌகான், குமாரசாமி, ஜிதின் பிரசாடா உள்ளிட்டோர் பிரதமருடைய இந்த தேநீர் விருதில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஜெய்சங்கர், ஜோதிராதித்ய சிந்தியா, சர்பானந்தா சோனோவால் உள்ளிட்டோரும் இந்த தேநீர் விருதில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று மாலை பிரதமர் பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. புதிய அமைச்சரவையும் பொறுப்பேற்க இருக்கிறது. இந்நிலையில் அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடிய நபர்கள் யார் யார் என்பது குறித்தும் இந்த தேநீர் விருந்தில் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனைத்து எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இங்கே இந்த தேநீர் விருந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆனால் நாடு முழுவதும் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு எந்த இலாக்கா வழங்கப்படுகிறது, தமிழகம் மற்றும் தென்னிந்திய பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கேபினெட்டில் அமைச்சரவை அந்த வழங்கப்படுமா என்கின்ற அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை 11:30 மணிக்கு இன்று மாலை பிரதமராக பதவியேற்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுடைய இல்லத்தில் தேநீர் விருந்து நடைபெற்று வருகிறது.